இன்னைக்கு தெலுங்கானா ஸ்பெஷல் பீர்க்கங்காய் ஸ்டஃப்டு கிரேவி தான் செய்ய போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை, அதுக்கப்புறம் தனியா, காஞ்ச மிளகாய், தேங்காய் இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு வெங்காயம், 10 பல் பூண்டு இதையுமே சேர்த்து நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெண்டையுமே நல்லா மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விடாமல் கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ரெசிபி தெலுங்கானாவில் என்னோடய ஃப்ரெண்ட் இருக்காங்க. நானுமே இப்போ தெலுங்கானாவில் தான் இருக்கேன். ஸோ இந்த ரெசிபி அவங்கக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த ஸ்டஃப் பண்ண கிரேவியில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண பேஸ்ட் எல்லாத்தையுமே வச்சுருங்க. கொஞ்சம் மிச்சம் இருக்கு இல்லையா, அதை தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சப்பாத்திக்கு, தோசைக்கு, அதுக்கப்புறமா ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.